ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான ஓட்ஸ் வச்சு ஒரு ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பால் வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஸ்மூத்தி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து ஒருத்தருக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் நிறைய செய்யணுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதை வெறும் கடாயில் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி லேசாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத்தி பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஓட்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷமாக நல்லா ஆறிடுச்சு. அடுத்து நான் ஒரே ஒரு வாழைப்பழம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கிறதுனால நான் 1 எடுத்திருக்கேன். சின்ன பழமாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைப்பழத்தை இந்த பிளெண்டர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸையும் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி சில்லுன்னு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி நல்ல ஸ்மூத்தாக இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து இதை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். நல்லா சில்லுன்னு இருக்குது. இது உடனே வந்து சர்வ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சில்னஸ் போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு முந்திரி பாதாம் இதை வந்து மேலே தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நட்ஸ் சேர்க்காமையும் செய்யலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.